அக்கிரமக்காரர்கள் வாழும் இவ்வூர்களில் இருந்து எங்களை வெளியேற்றுவாயாக. மேலும் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை உன்னிடம் இருந்து தோற்றுவிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்பவரையும் உன்னிடம் இருந்து தோற்றுவிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னைக்கு காசா மக்கள் காரி காரி துப்புறாங்க இந்த சமுதாயத்துடைய மூஞ்சில. காசு எவ்வளவு தெரியுமா இருக்கு? இன்னைக்கு நம்மகிட்ட 55 நாடுகள் இருக்கு. பொருளாதாரம் மட்டும் கணக்கு போட்டேன்னு வச்சுக்கோ, அமெரிக்காவோட பெரிய காசு நம்ம தான் வச்சிருக்கோம். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்களுக்கு எல்லார்ட்டையும் இருக்கிற காசை விட இவங்க கிட்ட காசு ஜாஸ்தி இருக்கு. இவங்க மட்டும் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டீம் ஒதுக்கி இராணுவத்தை பலப்படுத்தி அணு ஆயுதங்களை தயார் பண்ணி வச்சிருந்தா இஸ்ரேல் கை வைப்பானா? தனித்தனி நாடுகள்னு பிரிச்சு எவன் பிரிக்க சொன்னான்? முஸ்லீமுக்கு வந்து எவன் பவுண்டரி போட சொன்னான்? இதுக்கெல்லாம் மறுமையில இந்த பவுண்டரிக்கு வக்காலத்து வாங்கின ஆலிம்கள் என்ன, இது ஏன் நாடு, நாட்டுக்கு ஒரு கொடி, கொடிக்கு ஒரு தேசிய தினம், இதெல்லாம் கொண்டாடினாங்க இல்லையா? இந்த டிராயிங் எல்லாம் ரசூலா போட்டு கொடுத்துட்டு போனாங்க. சவுதி கொடி யார் ரசூலா வரைஞ்சு கொடுத்துட்டு போனாங்களா? பச்சை கலர்ல லாயிலா இல்லலாம் எழுதுங்கன்ட்டு. கத்தாருடைய கொடி ரசூலா அபூபக்கர் டிராயிங் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இந்த கொடியெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்களா? யூஏஇ கொடி அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்களா? அவங்கள வந்து முஸ்லீம்களை வந்து பிளாக்கா பிரிக்க சொன்னாங்க. எவ்வளோ, அதுவும் வந்து வெள்ளைக்காரன் எப்படி பிரிச்சிருக்க? அப்ப இந்தியா இவ்வளவு பெரிய நாடுன்னு விட்டு போனானா? அரபு நாடுலாம் பார்த்துருக்கியா? குட்டி குட்டியா இருக்கும். ஏன்னா அந்த கத்தாருக்குள்ள அவ்வளவு காசு இருக்கு, குவைத்துக்குள்ள அவ்வளவு காசு இருக்கு. குவைத்தும் கத்தாரும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோ, பெரிய ஆளு. அதனால ரெண்டும் தனித்தனியா பிரிச்சு இங்க ஒரு ஆள் கையில நிர்வாகம், இங்க ஒரு ஆள் கையில நிர்வாகம் கொடுத்துட்டு போயிட்டு. குவைத் கரன்சி இருக்கு, டாலரோட ஸ்ட்ராங். அமெரிக்கன் டாலர் இன்னைக்கு ₹1 எவ்வளோ? 80 ரூபா. குவைத்து டாலர் எவ்வளவு தெரியுமா? 250 ரூபாய்க்கு மேல இருக்கும். டாலர் அங்க வீக்கு, புரியுதா? அப்ப எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு பெட்ரோல் இருக்கு, எல்லாம் ஃப்ரீ. அல்லாவுடைய நியாமத்து. எப்படி ஜம்சம் வெளியே வெளிப்படுத்தினானோ அந்த மாதிரி எண்ணெய் கிணறுல இருந்து எடுக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? அதுக்கு யூரியா போட்டாங்களா, விவசாயம் பண்ணாங்களா, ஆள் வச்சு கூலி போட்டாங்க? ஒன்றும் கிடையாது. சும்மா உறிஞ்சு எடுக்கிறது தான். வந்துட்டே இருக்கு. 1935 இருந்து 2090 வருஷமா இந்த பொருளாதாரம் எதில் செலவு பண்றாங்க? சரி, கூத்தடிக்கிறாங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க. என்ன எல்லாம் கொண்டு போய் இஸ்லாத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் துருக்கியெல்லாம் எடுத்துக்கோ. இப்போ வந்திருக்கு செய்தி, கேவலம். மேடையில் நின்று பயங்கர ஸ்டண்ட்டு துருக்கி எர்தோகன். காசாவில் நடப்பது இனப்படுகொலை. இந்த 2024 மட்டும், இந்த ஜனவரியில மட்டும், ஜனவரியிலிருந்து இப்ப என்ன மார்ச் 28, இந்த 3 மாசத்துல மட்டும் துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன, அது இல்லாம தனியா அம்யூனிஷன்ஸ், இது எல்லாமே சப்ளை பண்ணியிருக்கான் இஸ்ரேலுக்கு. யாரு? துருக்கி. இங்க வந்து என்ன, முஸ்லிம்களுக்கு நான் தான் லீடர். எர்துகல் சீரிஸ் பார்த்துட்டு எல்லாரும் இங்க விசில் அடிச்சுட்டு இருக்கிறோம். ஆஹா, இவன் தாண்டா தலைவன், இவன் தாண்டா. 100 வருஷம் கழிச்சு துருக்கி என்ன ஆகுது? பின்னாடி வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்கு. இங்க இருந்து சவுதி அரேபியால இருந்து சாமானம் போகுது இஸ்ரேலுக்கு, காசாவுக்கு போல. ஒரு ஜோர்டான் பார்டர்ல நின்றுட்டு இருக்கு. ஒரு வயசானவர் நிறுத்தி கேட்கிறாரு, இங்க எங்க இருந்து வர? சவுதி அரேபியால இருந்து. என்ன கொண்டு வந்திருக்க? அந்த தெரியல உள்ள என்ன இருக்குன்ட்டு. எங்க போற? இஸ்ரேலுக்கு போறேன். நாங்கெல்லாம் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? இல்ல தெரியாது. ஏன்? எங்க உலகம் தனி, உங்க உலகம் தனி. இவங்க எல்லாம் துவா செஞ்சுட்டு இருக்காங்க, யாரெல்லாம் எங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு இராணுவத்தை அனுப்பலாம். இந்த பாவிகள் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இஸ்லாமிய இராணுவம் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு? இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் தான் பேச வேண்டியதா இருக்கு. என்னத்தை பிடிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். இவங்கெல்லாம் எல்லா இடத்துல என்ன, இந்த ரம்ஜான் மாசத்துல காபா திரையெல்லாம் மாத்துவாங்க. அல்லாஹ் கண்டு இன்னும் கொஞ்ச நாள் காவாவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ்க்கு அந்த கருப்பு கட்டடம் தேவையே இல்லை. நம்மெல்லாம் போட்டு இஸ்லாத்தை நம்ம என்ன பெரிய இதா? அதுவும் ஹதீஸ் இருக்கு. காபா இடிக்கப்படும். என்ன, எப்போ இடிக்கப்படும்? அதுக்கு ஒர்த்தே எல்லாம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இது இருந்து என்ன பிரயோஜனம்? சும்மா போட்டு அதை சுத்திட்டு இருக்கிறீங்க. சிலை வழிபாடு லெவலு வச்சிருக்கீங்க. காபாவுக்கு புனித தன்மை இருக்குன்ட்டு அது நல்லா தூக்கிடுவான். அப்ப எல்லாம் சொல்றேன். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசூல்லாவுக்கு வந்து அது கேள்வி கேட்கப்படுது. மக்கால வந்து அவங்க மாட்டிட்டு இருக்காங்க, இவங்க இங்க மாட்டிட்டு இருக்காங்க. நீங்க மதீனாவுல சேஃபா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எடுத்துட்டு போங்க வெளியே, அங்கங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் போய் காப்பாத்துங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? பெருசா ஒரு ஆர்மி பண்ண முடியாது. இன்னைக்கும் என்ன பண்ண முடியும்? இந்த செய்திகளை, மறைக்கக்கூடிய செய்திகளை வெளிப்படுத்த முடியும். எந்தெந்த செய்தியெல்லாம் இப்போ நீங்க மீடியாவில் மறைக்கிறாங்களோ அதை நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும்.
இதுக்கு கூட துணிவு இல்லாம உலமாக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தர் தான் வெளிப்படுத்துறாரு, உமர் ஷரீஃப். தமிழ்நாட்டிலே அந்த ஒருத்தர் தான். சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற ஒரு ஆள் தான், வேற யாருமே இல்லை. இறை நம்பிக்கையுடைய நடத்தையை மேற்கொண்டவர்கள்